ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது வெனஸ்டே காலையில் உள்ள வீடியோ தான். என்னென்னா வீட்டில் முதல்ல காலையில் டிஃபன் எல்லாம் செஞ்சு முடித்து அவனுங்களுக்கெல்லாம் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசையை சுட்டு ஊட்டுறதுக்காக உட்காந்தாச்சு. இப்போ இந்த கவுண்டர் டாப்பு எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ இவங்களை உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒருத்தன் பாவம் போல் உட்காந்துருக்கான்ல, அவன் எதுக்கு உட்காந்துருக்கான்னா சாப்பாடை ஊட்டி விடணுமா, ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காப்புல. அதனால் ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து சின்னதாக ஒன்று கேட்டாங்க, அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் அந்நேரத்து ரொம்ப ஸ்ட்ரகிளான டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே வீட்டில் உள்ள அத்தனை பொருட்களையும் கொண்டு வரதுக்காக அங்கே போய் நீட் பண்ணுறதுக்காக நான் போயிட்டேன். போய் பார்த்தா ஐயோ எனக்கு தலையே சுற்றிரும் போல் இருந்துச்சு. ஒரு வழியாக நீட் பண்ணிட்டேன். ஆனால் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வண்டி தான் வரல. சொன்ன வண்டி வந்து இன்றைக்கி வர முடியாது, நாளைக்கு தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இனி நாளைக்கும் எனக்கு வந்து இன்றைக்கும், அதாவது நான் வியாழக்கிழமை போஸ்ட் பண்ணுறேன்னா அதனால் இன்றைக்கும் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. அதை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அது போக இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேறு அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அந்த வீடியோவையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதில் செம காமெடியான ஒரு விஷயமும் நடந்துருந்துச்சு. அதையும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மேட்ரு எனக்கு வந்து பார்த்தேன்னா, அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா என் பசங்கள்லாம் சின்ன வயசில் குட்டியாக இருக்கச்சில என்னென்ன ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் நான் அப்போவுமே எடுத்து வச்சுருந்தேன். அதை மறந்தே போயிட்டேன். எடுத்து வச்சுருந்ததையும் மறந்துட்டேன்னா, அதை எடுத்து பார்க்கும்போது இந்த பெட்டிக்குள்ளே என்னடா வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அவனுங்களுடைய சின்ன பசங்களுடைய ட்ரெஸ்ஸு இருந்துச்சு. அதுவும் என் மூத்த பையனுக்கு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஒரு கோட் மாடலுங்க. அந்த குட்டியான வயசில் அந்த கோட் மாடல் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். இன்னும் எதுவுமே அரேஞ்ச் பண்ணலை. இனிமேல் தான் அரேஞ்ச் பண்ணணும். எல்லாத்தையும் எல்லா பொருளும் வந்தால் தான் என்னால் அரேஞ்ச் பண்ணவே முடியும். வீடு இப்படி தான் குப்பையாக கிடந்துச்சு. அந்த குப்பையிலையும் எனக்கு கிடைச்ச தங்க மாணிக்கம் மாதிரி அந்த விஷயம் எனக்கு பட்டுச்சு. பாட்டு கேட்டுக்கிட்டே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். என் பையன்கிட்ட கூட நான் சொன்னேன், நீ இன்றைக்கி நல்லபடியாக ஹோம்ஒர்க் முடிச்சின்னா நான் உனக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொண்டு வந்து காமிக்கணும். என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்காக காமிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த ட்ரெஸ் கிடையாது, இன்னொரு ஒரு சிவப்பு கலர் ட்ரெஸ் எடுத்திருப்பேன். இது வந்து இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ரெஸ்ஸு போட நான் இப்போவுமே எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போவுமே நிறைய பேர் போட தான் செய்கிறாங்க. இதுதான் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தது. குட்டியோண்டு இருக்குங்க. என் கையில் அப்படியே அடங்கிருங்க. அப்படி இருந்துச்சா, அதை பார்க்கும்போது அப்படியே புல்லரிச்சு போய் அதுக்கப்புறம் வேட்டி சட்டைக்குள்ளேயே அந்த சட்டைலாம் இருந்துச்சு. குட்டியோண்டு இருக்கச்சில போட்டது. குட்டியோண்டு ட்ரௌசரு, குட்டியோண்டு கோட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன பிள்ளைங்க அந்த குழந்த பிறந்த அந்த தருணத்துக்கே நான் போயிட்டேன்னு தான் சொல்லணும். அப்படி போட்டிருந்த அந்த வீடியோலாம் இன்னொரு மெமரி கார்டில் இருக்குது. அந்த மெமரி கார்டெல்லாம் எடுத்து நான் ரெக்கவர் பண்ணணும்னு வச்சுருக்கேன். அதையும் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக